படத்துக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருப்பது அந்த படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் தான். இயக்குனர்கள் கதையையும் நடிகர்கள் நடிப்பையும் நம்பி படம் மக்களிடம் எப்படி போய் சேரும் என்று தெரியாத நிலையில ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து பணத்தை வாரி இறைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு சில நேரம் லாபம் வந்திருக்கு, அதே நேரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. அப்படி சில தயாரிப்பாளர்கள் லாபத்தை பார்க்க முடியாமல் நஷ்டத்தை சந்தித்ததால தடம் தெரியாமலே காணாமல் போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் நிறைய பேர் தடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்களாம். அது யார் யார், எந்தெந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏவிஎம் நிறுவனம் ஒரு காலத்தில் வாய்ப்பு வேண்டுமென்றால் அனைவரும் போய் நிற்கக்கூடிய இடம் என்றால் ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அந்த அளவிற்கு பல நடிகர் இயக்குநர்களையும் வளர்த்து விட்டிருக்கு. ஏவிஎம் சரவணம் பழங்கால தயாரிப்பாளர்களில் ஒருவர். 1945ஆம் ஆண்டு புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஏவிஎம் மெய்யப்பனால் நிறுவப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேலே தயாரிச்சிருக்கு. ரஜினி, சிவாஜி, கமல் மற்றும் பல முக்கிய நடிகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் கடைசியாக 2014ஆம் ஆண்டு 175வது படத்தோட முடித்து கொண்டது. இதற்கு காரணம் ரஜினி படத்தை தயாரிச்சது தான் சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் ரஜினி ரசிகர்களோ அது இல்லை, ரஜினியால் அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னுமே அதற்கான காரணம் நமக்கு தெரிய வரலை. காரணம் தெரிய வந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து தேவர் ஃபிலிம்ஸ். அந்த காலத்தில் எக்கச்சக்கமான படங்களை தயாரிச்சிருக்கு இந்த நிறுவனம். முக்கியமாக இவர் விலங்குகளை கொண்ட படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரபலமாகி இருக்காரு. அந்த வகையில் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்கள் தயாரித்திருக்காரு. கடைசியாக இவர் தாய் மீது சத்தியம் என்ற ரஜினி படத்தை இவருடைய பேனர்லேயே தயாரித்தார். அதன் பின் இவருடைய மறைவுக்கு அடுத்து இவரின் மருமகன் பல படங்களை தயாரிச்சுட்டு வந்தார். அந்த வகையில் ரஜினி மற்றும் கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் தொடர்ந்து நடித்து வந்த நிலையில் கடைசியாக ரஜினிக்கு தர்மத்தின் தலைவன் என்ற படத்தை கொடுத்து நிலையில் இந்த நிறுவனத்தை மூடிட்டாங்க. இதற்கு காரணம் ரஜினி படத்தை தயாரித்தது தான் சொல்லப்படுது. அதாவது ரஜினி படமான தர்மத்தின் தலைவன் நல்லா தான் ஓடிச்சு, ஆனால் லாபம் அந்த அளவுக்கு பத்தவில்லை. அதனால் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை இதுக்கு மேலே ரன் பண்ண முடியாது, பயங்கர நஷ்டம் என்றதுனால இந்த தயாரிப்பு நிறுவனத்தை அப்போவே பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. கவிதாலயா. இந்த நிறுவனம் 1981ஆம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர்கள் அவரால் உருவாக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கும் மேல் தயாரிச்சிருக்கப்பட்டது. முக்கியமாக தொலைக்காட்சி மூலமாக பல சீரியல்களை எடுத்து வெற்றியை கண்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் கடைசியாக அர்ஜுனனை வைத்து திருவண்ணாமலை மற்றும் ரஜினி நடிப்பில் வெளிவந்த குசேலன் படத்தையும் எடுத்து வெற்றி பெறாததுனால அப்படியே இந்த தயாரிப்பு நிறுவனத்தை மூடிட்டாங்க. இதனால் இந்த தயாரிப்பு நிறுவனம் ரஜினியால் தான் மூடப்பட்டது. தன் சொந்த ஆசானுக்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையை ஏற்படுத்தி விட்டுட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடைசியில் அவர் சொந்த ஆசானுக்கே சூனியம் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் ரஜினிகாந்தோ இதில் கேமியா ரோலில் தான் குசேலன் படத்தில் நடித்தார். அவர் அதற்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களால் சொல்லப்பட்டது. இருந்தாலும் ரஜினியால் தான் இந்த 3 மிகப்பெரும் நிறுவனங்களுமே மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆனாலும் இது எந்தளவுக்கு உண்மை இருக்குன்றது நம்ப தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்க பல படங்கள் எடுத்திருந்தாங்க, கடைசியாக ரஜினியை வச்சு மிக பெரும் லாபம் பார்க்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த லாபம் வராததுனால தான் இந்த 3 நிறுவனங்களும் மூடப்பட்டதே தவிர ரஜினிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் இதற்கு தவிர்த்து வேறு ஏதாவது தயாரிப்பு நிறுவனம் ரஜினியால் நஷ்டமடைஞ்சு மூடப்பட்டதான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேடம் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.